வணக்கம் மக்களே, போயிட்டு இருக்கிறேங்க. வந்து 18ஆம் மணிக்கு காமிக்க முடியல. சண்டே எவ்வளவு கூட்டம் இருக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியல. சீக்கிரமாவே ரீச் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு மேல வருவேன். ஸோ அதனால நைட் ரீச் ஆகும். அப்புறம் பழனி அதிகமாக இருக்கு. அப்புறம் பொங்கல் வேறு வருதுங்களா. ஸோ அந்த டைம்ல எப்படி கூட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கோயில் ஸ்கிப் பண்ணிட்டோம். 18ஆம் படி கற்பன் கோயிலுக்கும் இங்கே நல்ல கண்டிப்பா பல முதிர்ச்சோலை ஊர்ல இருந்து திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரம் வருதுங்க. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது முருகனுடைய முதல் படை வீடுங்க. பார்வதி தேவி சிவனுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்யறப்போ முருகப்பெருமான் குழந்தையா இருந்திருக்காரு. அப்போ இந்த பிரணவ மந்திரத்தை இவரும் கேட்டு தெரிஞ்சுட்டாருங்க. பிரணவ மந்திரத்தை வந்துட்டு குரு மூலமா தான் தெரிஞ்சுக்கணுங்களாமா. இப்படி இவரு குரு இல்லாம தெரிஞ்சுட்டாரு இல்லைங்களா. அதனால அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தான் திருப்பரங்குன்றம் வந்து செஞ்சிருக்காருங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் தவத்தை ஏத்துக்கிட்டு தைப்பூச நட்சத்திரத்துல வந்து பெருமானுக்கு காட்சியளித்திருக்காங்க. அதனாலதான் தைப்பூசம் மிக சூப்பரா இங்க கொண்டாடப்படுதுங்க. இங்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தைப்பூசத்தன்னைக்கு நாம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சகல செல்வாக்கையும் நமக்கு வந்து சேருங்கிறது ஐதீகமே. திருப்பரங்குன்றத்துலதான் தைப்பூச திருவிழா கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு வந்து சிறப்பா கொண்டாடப்படுதுங்க. இந்த அவதாரத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா சூரபத்மனையும் அவங்களுடைய சேனைகளையும் அழிச்சு தேவர்களை காப்பாத்துறதே ஆகுங்க. அப்படி அவங்கள வந்துட்டு அழிச்சு மயிலையும் சேவலும் ஆக்கி மயிலை வந்து அவரோட வாகனமா ஏற்றுக்கிட்டு சேவலை வந்து கொடியாம ஏத்துட்டு அருள் புரிகிறாருங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முருகருக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில இந்திரனுடைய பொன்னான தெய்வானைய வந்து இங்க திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இங்க முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்துல வந்து நடந்திருக்குதுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்து கோவில்ல உள்ள போயிட்டு இருக்கிறாங்க முருகனை தரிசிக்கிறதுக்காக. வாங்க போய் சாமி கும்பிடலாம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி ஃபுல்லாக பாறையாக இருக்கணும். பாறையிலேயே மேலே கோயில் இருக்கணும். மேலே ஒரு கோயில் இருக்கு. அதுதான் மலை கோயில். திருப்பரங்குன்றம் கோபுரம் ராஜகோபுரம் இருக்கு. கோயில் முருகா வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய சன்னதியில் அருமையான தரிசனம் எல்லாம் இருக்குது. விநாயகர், துர்க்கையம்மன், முருகன், தெய்வானை, வள்ளி இருக்க மாட்டாங்க. இங்கே தெய்வானைக்கு முருகன் திருக்கல்யாணத்துக்கு வள்ளி சிறப்பாக தரிசனம் முடிஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து மதியம் உணவு ஆரம்பித்து திருச்செந்தூர் கிளம்புறோங்க. சாயங்காலம் திருச்செந்தூர் ரீச் ஆகிறோங்க. அங்கே ஒயிட்டிங்கில்
இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சன்னதியில் வந்து ஃபோன் அலௌட் இல்லைங்க. ஸோ அதனால நாங்கள் உள்ளே வந்து எந்த வீடியோஸும் எடுக்கல. வெளியில் வந்துட்டு எல்லா கோயிலோட ராஜகோபுரம் காமிச்சிருக்கோம். என்னால் முடிஞ்ச உள்ளே இருக்கிற கோயிலில் சில சிலைகளை எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆறுபடைக்கு எல்லாருமே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிவிட்டு சாமியோட அருள் பெற்றுக்கணும். இது எங்களால் முடிஞ்ச ஒரு வீடியோ பதிவுனால எல்லா ஊருக்கும் உங்களை வந்து கூட்டிட்டு போகிறோம். நன்றி. அரோகரா. வணக்கம் முருகா. நாளைக்கு வரேன்னு சொல்லி நம்ம ஆறுபட கோயிலுக்குமே இதுல எல்லா கோயிலுக்கும் வந்து பூமாச்சி மாதிரி இருக்கு. ஆமா. இன்னும் பாத்தீங்கன்னா பூமாச்சி மாதிரி இருக்காது. இன்னும் 2 கோயில் பேலன்ஸ் இருக்கு. எந்த இடத்துல? முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலும் நம்மளோட பழனி முருகன் கோயிலுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல இருந்து அடுத்ததா நாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பயணம் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா இடையில இதனால வேற ஏதாவது கோயிலுக்கு போக முடிஞ்சா நாங்க ட்ரை பண்றாங்க. இல்லைன்னா நாங்கள் ஏதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் மென்மேலும் உங்களுக்காக வீடியோஸ் நாங்கள் போட முடியும். இந்த பதிவுக்கு முன்னாடி பார்ட்ஸ் 2-3 இருக்குதுங்க. அதையும் வந்துட்டு கொடுத்துருக்கேன், பாருங்க. நன்றி.